இல்லாதவருக்கு அவகாசம் தருகிறானோ அவருக்கு அல்லாஹ் அவகாசம் தருகிறான் என்று எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருது. நாங்க என்ன சொல்றோம் கேட்டா, பாதிக்கப்பட்டவன் கஷ்டப்பட்டவன் தான் வட்டிக்கு போய் கடன் கேட்பான். கடனா கொடுங்க, எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுங்க, கடவுள்கிட்ட அந்த நன்மை எதிர்பார்த்து கொடுங்க, உங்களுடைய எதிர்கால மறுமை வாழ்க்கைக்காக கொடுங்க. அவனுடைய கஷ்டத்தை வச்சு நீங்க சுரண்டாதீங்க, அவனுடைய வறுமையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தாதீங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் வட்டியை இஸ்லாம் எதிர்க்குது. நீங்க எல்லாரும் செய்யறதுனால நல்லது மாதிரி உங்களுக்கு தெரியுது. வட்டி இல்லாத சீனாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இந்தியாவோட போட்டி போறானே இல்லையா? சீனாவோட வட்டி கிடையாது, அரபு நாடுகள்ல வட்டி கிடையாது. வட்டி இல்லாத இயங்க முடியாதா? வட்டி இல்லாத 2 நாடும் நல்லா தான் இருக்கிறான். இன்னைக்கு சீனாவுடைய பொருள்கள் நம்ம நாட்டுக்குள்ள குவிஞ்சு நம்ம ஆளுக்கு லபோதிபம் அடிச்சுக்கிறோம். நேபாளம் வழியா வருது. இவன் 150 ரூபா இத சீனாக்காரன் 27 எடுத்துட்டு போயிடறான். இன்னைக்கு சீனா பொருள் உள்ள வந்துச்சே இல்லையா நேபாளம் வழியா? அவன் எவ்வளவு வட்டி இல்லாம எவ்வளவு தன்னிறைவா இருக்கிறான். கம்யூனிஸ்ட் நாடுகள்ல வட்டி கிடையாது, இஸ்லாமிய நாடுகள்ல வட்டி கிடையாது. என்ன கட்டு போயிட்டாங்க? சவுதி அரேபியா உலகத்துல பெரிய பணக்கார நாடா இல்லையா? வட்டி வாங்கக்கூடிய நம்ம நாட்டில் ரூபாய்க்கு 6 காசு மதிப்பா போச்சு. அவன் என்ன ரூபாய்க்கு 300 ரூபாய் மதிப்புங்கிறான். அவன் எங்க போயிட்டு இருக்கிறான் அவன்? அதனால வட்டி நீங்க எந்த காலம் ஆதரிக்காதீங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள். சார் வட்டி அதான் சரி, நீங்க சொன்ன வரைக்கும் நன்றி சார். அடுத்து நான் இப்ப கேட்க போறது, ஏழைங்க சேமிக்கிறாங்க, அந்த சேமிப்பு வேண்டான்னு சொல்றது அது சிறந்ததா? சேமிப்பு என்பதை நம்ம ஊக்குவிக்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, உன்னுடைய சந்ததிகளை கையேந்துபவர்களாக விட்டு கேசட்டா, உன்னுடைய சந்ததிகளை கையேந்தக்கூடியவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது சிறந்தது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன அறிவுரை. எப்ப கையேந்திர வர சேமிப்பு இல்லாட்டி எல்லாம் வரும். எதிர்காலத்துக்கு ஒருவன் சேமிச்சு வைக்கல என்று சொன்னா அவன் கையேந்தக்கூடிய நிலையில் தான் விட்டு செல்வான். அதனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் எல்லாத்தையும் செலவு பண்ணிராம ஒரு கணிசமானதை சேமிச்சு வைங்க. வட்டிக்கு போற இடத்துல சேமிக்க வச்சு விடாதீங்க, நீங்க சேமிச்சு வைங்க என்பதை நாங்க வலியுறுத்துறோம். இப்ப நீங்க சொன்னதுக்காக வேண்டி இப்பவே அறிவுரையா சொல்லிடுறேன், எல்லாத்தையும் திண்டு விடாதீங்கம்மா, கொஞ்சம் கணிசமா சேருங்க. தேவைக்கு அதிகமா ஒரு பைசா கூட செலவு பண்ணாதீங்க, மிச்சத்தை எல்லாம் சேமிச்சு வைங்க. அது இஸ்லாம் தப்புன்னு சொல்லல, எவ்வளவு சேமிச்சு வைக்கலாம். எனது பெயர் கே சபா, திருவாலபுத்தூர். தாங்களது அரிய முயற்சிக்கு இந்த கூட்டத்தின் சார்பில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் என்று சிந்திக்காமல் மனிதநேயம் ஒரு இனிய மார்க்கம் என்று பரவலாக சிந்தித்தால் என்ன? மேலும் நாம் உடை மற்றும் கலாச்சார ரீதியில் இன்றும் பழங்காலத்திலிருந்து வேறுபட்டுக் கொண்டே இருக்கிறோம். அதனை களைய நாம் நடவடிக்கை எடுக்க கூடாதா? ரெண்டாவது சொன்னீங்க, இன்னும் உடை பழக்க வழக்கங்கள். ஓ சரி சரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். சரி, சகோதரர் பேர் என்ன சொன்னீங்க? சபா. சபா சகோதரர் சபா, திருவாலப்புத்தூரை சேர்ந்த சபா அவர்கள் சபைக்கு ஏற்ற நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இது இஸ்லாம் இனிய மார்க்கம் வைக்கிறதுக்கு பதிலா மனிதநேயம் ஒரு இனிய மார்க்கம் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இது நீ நடத்தலாமே, அது என்ன இஸ்லாம் இனிய மார்க்கம் நீங்க நடத்துறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்விதான். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோன்னு, எது நமக்கு தெரியுமோ அதைத்தான் நம்ம பேசணும், எது நமக்கு தெரியாதோ அதை பற்றி பேசக்கூடாது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு இஸ்லாமை பற்றி எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. எனக்கு தெரிந்த ஒரு சப்ஜெக்ட்ல நான் நுழைஞ்சு இதை செய்யறேன். சகோதரர் செஞ்சு தேவைதான், மனிதநேயம் தான் வேண்டும் ஒரு அரங்கு போட்டு அது பற்றி எல்லா தரப்பையும் பேசி கூப்பிடக்கூடிய நிகழ்ச்சிகளை செஞ்சா அதுவும் வரவேற்கத்தக்கதுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மற்ற செய்திகள்லாம் எனக்கு தெரியாது. இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள விஷயங்களை ஏதோ என்னால என்ற அளவுக்கு நான் படிச்சு வச்சிருக்கிறேன். அதனாலதான் இதை செய்யறமே தவிர வேற ஒரு குறுகிய எண்ணத்துல செய்யல. நான் ஆரம்பத்திலேயே என்னுடைய முன்னுரையில சொன்ன இது மாதிரி இந்து சகோதரர்கள் நடத்த வேண்டும், எங்களோட கூப்பிட வேண்டும், எங்க சகோதரர்களை கேள்வி சொல்ல வேண்டும், அதுல நீங்க புண்படாம இருந்து நீங்க ட்ரைனிங் எடுக்க வேண்டும், நீங்கள் கேள்வி கேட்கும்போது நாங்கள் புண்படாம இருந்து அதை ட்ரைனிங் எடுக்க வேண்டும். அதை நான் ஆரம்பத்திலேயே நான் என்னுடைய முன்னுரையிலே நான் நினைஞ்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். வேற ஒரு கெட்ட நோக்கம்லாம் கிடையாது, நமக்கு தெரியாது அவ்வளவுதான். மற்ற எல்லா மதத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சாதான் இந்து மதத்து மனித நேயத்தை பேசினா சொல்ல தெரியுமா? இருக்கலாம், எனக்கு தெரியாது. கிறிஸ்தவ மதத்தினுடைய மனித நேயத்தை பத்தி என்னை பேச சொன்னா நீங்க எந்திரிச்சு கேட்பீங்க. நான் பொதுவா போட்டுன்னு வைங்க, பைபிளில் மனித நேயத்தை பத்தி என்ன சொல்லணும் ஒருத்தர் கேட்பாரு, நான் திருதுன்னு முழிப்பேன். அப்புறம் கீதையில மனித நேயத்தை பத்தி என்ன சொல்லி ஒருத்தர் கேட்பாரு, எனக்கு என்ன தெரியும் அதை பத்தி. அப்ப எனக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லக்கூடாதுங்கிறது தான் இதுக்கு நோக்கமே தவிர வேற ஒரு குறுகிய நோக்கம் இதுக்கு கிடையாது, விளங்கிக்கிறேன்.
அதெல்லாம் கேள்வி முக்கியமானது. சொல்லிவிட்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க எல்லாத்துலயும் தனியா இருக்கிறீங்க. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, உடையில, நடையில, பாவனையில எல்லாத்துலயும் தனியா இருக்கிறீங்களே, அது என்னத்துக்காக அப்படின்னு கேட்கிறார். இது அவர் விவரிச்சு கேட்கல. இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. கோலத்துல இருந்து பேர் வரைக்கும் கூட உங்களுக்கு எல்லாம் ஒரு இடைவெளி மாதிரி தெரியுது. நீங்க எல்லாம் ராமரே, முத்துசாமி, கந்தசாமி, அழகன் அப்படின்லாம் பேரை வச்சுட்டு இருக்கிறீங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்துல் காதர், இப்ராஹிம், ஏதோ ஒரு நாட்டினுடைய பேரை சூட்டுறாங்களே. இது எந்த ஆளுக்கு தனியா போறாங்க? நம்மள மாதிரி வைக்க வேண்டியதானே? நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் அதுக்கு அர்த்தம் தெரியற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், பேர் வைக்கிறோம். அதுல பிரிஞ்சு போறீங்க. நாங்கெல்லாம் சும்மா உட்காந்து தொப்பி போட்டு வந்து நின்று இருக்கிறீங்க. தனி ட்ரெஸ் உங்களுக்கு உண்டாக்கிறீங்க. நாங்கெல்லாம் ஃபுல் சேவ் பண்ணா நீங்க தாடி வச்சுட்டு வர்றீங்க. என்ன எல்லாத்தையும் நாங்க பேண்ட் போட்டா நீங்க வேட்டி கொடுத்துட்டு கைலி கொடுத்துறீங்க. எல்லாத்துலயும் ஏட்டிக்கு போட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல தான் அவர் இந்த கேள்வி கேட்கிறாரு. சரி, இதுல ஒண்ணுக்கா வருவோம். இது எல்லாத்தையும் சொல்லணும். என்ன ஒரு அந்த அர்த்தம் கேட்ட நோக்கம் அதான் நோக்கமா வேறையா? இதானா? சரி, இதைத்தான் கேட்டிருக்காரு அவர். ஏன்னா அவர் விவரமா கேட்டவன் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வரணுங்க. இப்ப நாங்க பேர் வைக்கிறோம்ல, நாங்க அப்துல் காதர், பாத்திமா, ஆயிஷா, இப்ராஹிம் இப்படி பேரை வைக்கிறோம். எப்படி வைக்க மாட்டேங்கிறோம்? கந்தசாமி, முருகன், ராஜா அப்படி இப்படின்னு பேர் வைக்க மாட்டேங்கிறோம். இதை நம்ம என்னன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க? மத்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டா, இவங்க இந்த அரபியில தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் மொழியை வெறுக்கிறாங்க. நம்ம தாய்நாட்டில் பிறந்துகிட்டு தமிழ் மொழியில பேர் வைக்காம இருக்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரியா தமிழை அலட்சியப்படுத்தணும்? ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, சகட்டு மேனிக்கு எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, இதை புறக்கணிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நாங்க எல்லாத்திலையும் ஒதுங்கி விலகி போற மாதிரி ஒரு தோற்றம் இதுல ஏற்படுது. அதனால பெயரை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு முதல் விளங்கிக்கிறங்க. அப்புறம் இதுக்குள்ள காரணத்தை சொல்றேன். அரபு மொழியில பேர் வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு உத்தரவு போடவே இல்லை. குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் உங்களுடைய பெயர்களை அரபு மொழியிலே சூட்டிக் கொள்ளுங்கள் சொல்லப்படவே இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் அரபு மொழியிலே பெயர் சூட்டுங்கள் என்று எங்களுக்கு சொன்னதே இல்லை. இன்னும் சொன்னார்கள், உங்களுடைய கடைசி உரை நபிகள் நாயகத்தினுடைய இறுதி பேருரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை. சொல்ல வேண்டியதை எல்லாம் ஜூஸ் பிழிந்து சாராக சொன்னார்கள். அதுல பிரகடனம் செய்தார்கள், அரபு மொழி பேசக்கூடிய யாருக்கும் வேற மொழி பேசுகிற எவரை விடவும் முனையளவும் சிறப்பு இல்லை. என்னுடைய தாய்மொழி அரபி பேசுற காரணத்தினால அவருக்கு மற்ற மொழியை விட எந்த சிறப்பும் கிடையாது. மொழியின் அடிப்படையில் யாரும் யாரை விட உயர்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் டிக்ளேர் பண்ணாங்க. அதனால அரபு மொழியில பேர் வைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் சட்டமோ உத்தரவோ அல்லது அறிவுரையோ அல்லது விரும்பத்தக்க ஒரு வழிமுறையோ அல்ல என்பதை முதலில் நீங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். இரண்டாவது, நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு மகன் இறந்து போயிட்டார், குழந்தையிலே அவர் இப்ராஹிம் அவருடைய பெயர். இந்த இப்ராஹிம் நபிகள் நாயகம் மகனுக்கு பேர் வச்சாங்களே, அந்த இப்ராஹிம்ங்கிறது அரபு மொழி இல்ல, அதை விளங்கிக்கிறங்க. நபிகள் நாயகனுடைய மகனுக்கு பேர் வச்சாங்களே இப்ராஹிம்னு, அதுவே அரபு மொழி இல்ல. இப்ராஹிம் ஆபிரகாம் ஒருத்தர் வாழ்ந்தார். அவரு அந்த அரமாய்க்குங்கிற மொழி பேசினவர். அந்த மொழியில இப்ராஹிமுக்கு என்ன அர்த்தமோ தெரியல. நபிகள் நாயகன் பண்ணாங்க, அந்த நல்ல மனிதரை நினைவு கூறும் விதமாக தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்களே தவிர அரபு மொழியில் தான் வைக்கணும்னு சொல்லவே இல்லை. இது போக நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு போனீங்கன்னா சுகர்னோ சுகர்டோன்லாம் பேர் இருக்குது, மேகவதி, இதுல அரபியா? அரபி கிடையாது. சுகர்னோங்கிறது அரபி இல்ல, சுகர்டோங்கிற அரபி இல்ல. பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னா பேனசீர்ங்கிறாங்க, அது அரபியா? அவங்க தாய் பாஷை உருது. உருது வேற அரபி வேற, நீங்க விளங்கிக்கணும். பாகிஸ்தான்ல பேசுறது உருது, நபிகள் நாயகம் பேசுறது அரபி. உருது மொழி தோன்றி 400-500 வருஷம் தான் வருது. அரபு மொழி பல்லாயிரம் வருஷத்துக்கு முந்தி தமிழ் மாதிரி பழைய மொழி. அதனால பேனசீர்ங்கிறது என்ன, அது அரபு மொழி இல்ல. புட்டோண்டாங்களே, அது அரபியா? அது அரபு மொழி கிடையாது. அப்ப இதுல எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, அரபு மொழியில் பெயர் வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு எந்த கட்டளையும் இடல. தமிழ்ல கூட வச்சுக்கலாம். ஆனால் ஆதி காலத்தில் தமிழகத்தில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும் பொழுது அவங்க ஒரு சங்கடத்தை சந்திச்சாங்க. என்ன சங்கடம்? அவங்க உண்டாக்குன வழிமுறை இது. தமிழகத்தை சேர்ந்த எங்கள் முன்னோர்கள் உண்டாக்குன ஒரு வழிமுறையை தவிர மார்க்கத்தினுடைய சட்டம் கிடையாது. என்ன வழிமுறைன்னு கேட்டா, ஒருத்தர் செட்டியார் சமுதாயத்தில் இருந்து முஸ்லீம் ஆவார். முஸ்லீம் ஆன உடனே அவர் பேரு ஏதோ ஒரு ராமசாமி வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு,
ராமசாமிங்கிறவர் முஸ்லீம் ஆகுறாரு. அவர் ராமசாமியா தொடர்ந்தாருன்னு வைங்க, என்ன செட்டியார்வாள் சோமா இருக்கலான்னு கேட்டாங்க. அவங்க அந்த ஜாதியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக நீங்க எடுத்து பாருங்க. பேரை சொன்ன அப்துல் காதர் சொன்னா நீங்க என்ன சாதின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்க பேர் ராமசாமி நீங்க வைங்களேன், நீங்க என்ன சாதி நேர கேட்காட்டா கூட அர்த்தத்தை விசாரிக்கிறது. எந்த ஜாதிக்கான செட்டியார் நம்ம கேட்கறாங்க. ராமசாமின்னு சொன்னீங்கன்னா என்ன செஞ்சிடறான், நம்ம சாதி என்னன்னு ஏட்டு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றான். அதுக்கு பிறகு நம்மகிட்ட பழக்கமா வச்சுக்கிற பாக்குறான். ஒரு இப்ராஹிம் சொன்ன வைங்க, பாயிடா அவரு அவரு அவர்கிட்ட ஜாதி முடிஞ்சு வச்சுக்கிறார். உங்க பேர் அப்துல் காதர், நாடாரா